அன்பு நண்பர்களே, என்னுடைய பெயர் ஆனந்த் ராகுல். நான் இந்த தமிழ் சித்திர யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன். இது தவிர www.tamil.online.com அப்படிங்கிறது என்னுடைய வெப்சைட்டு. நான் டாரோ கார்ட்ஸ் பற்றி கிளாஸஸ் எடுக்கிறேன். ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க இந்த வெப்சைட் போய் பார்த்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது தவிர காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நாம் இந்த சேனல் என்னென்ன பார்க்குறோம்னா, வரிசையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரைடோ டாட்டுடைய முழு விளக்கத்தையும் பார்த்துட்ருக்கோம். இந்த வரிசையில் நேற்று டெம்பரன்ஸ் 14வது கார்டுடைய சமநிலைங்கிற தமிழ் விளக்கத்தை பார்த்தோம். இன்றைக்கி 15வது கார்டு டெவில்ங்கிற சாத்தானுடைய முழு விளக்கத்தையும் பார்ப்போம். நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தை இந்த சித்தச்சீட்டு குறிக்கிறது. பிறரின் தந்திரத்தால் கட்டுப்பாட்டை இழப்பதையும், இதுவரை கட்டுப்படுத்தி வைத்திருந்த எதிர்மறை எண்ணங்கள் வெளிநபரின் தூண்டுதலால் இனி தலைதூக்கப் போவதையும் இந்த சித்தச்சீட்டு குறிக்கிறது. தன்னை சுற்றி நம்பிக்கையற்றவர்கள் இருப்பது போல் ஒரு மாய தோற்றம் ஏற்படும். சாத்தான் சித்தச்சீட்டு வரும்போது அது வாழ்க்கை தடைகளையும் சிக்கல்களையும் பிரதிபலிக்கிறது. எதிர்பார்த்தவை கிடைக்காது. பிறருக்காக அடிமையாக உழைக்க வேண்டி வரும். இந்த சித்தர்சீட்டு வரப்பெற்ற நபர் தன் சொந்த புத்தியில் இயங்காமல் ஒரு தீயவரின் வழிகாட்டுதல் படி நடக்கிறார். அதனால் தான் தற்போது கெடுதலான விஷயங்கள் நடக்கிறது என அறியலாம். பிறர் மீது நம்பிக்கை கொண்டு பண முதலீடுகள் செய்தல் பெரும் பின்விளைவுகளை ஏற்படுத்தும். பொருள் பணம் சார்ந்த பேராசை குணம் உங்களுக்கு உள்ளது. நீங்கள் பேராசை பெருநஷ்டம் என்பதை உணர வேண்டும் என இந்த சாத்தான் சித்தச்சீட்டு எச்சரிக்கிறது. தற்போது ஒரு உறவுச்சங்கிலியில் அன்பு அல்லது காதல் சங்கிலியில் சிக்கி கிடக்கிறீர்கள். பிறரின் கட்டுப்பாட்டுக்குள் தெரிந்தே சிக்கிக் கொள்வீர்கள். உங்களுடைய கடின உழைப்பு பிறருக்கே லாபம் தரும். வாழ்க்கையில் விரக்தி, அவநம்பிக்கை உருவாகி இருக்கும். எனவே தன் சூழ்நிலையை, பழக்க வழக்கங்களை உடனே மாற்றிக்கொள்ள வேண்டும். புற வாழ்வில் அதிக விருப்பம் கொண்டவர் பெரிய வீடு, கார் என கடன் வாங்கியாவது அமைத்துக் கொள்வார். அதனால் அவதியும் படுவார். மற்றும் தன்னிடம் உள்ள பணத்தை மட்டுமே தன் பலமாக கருதுவார். உறவு நிலையில் ஆரோக்கியமற்ற நிலை உள்ளது. ஏமாற்றம் தரும் காதல், துரோகம் புரியும் நட்பு, தவறான அல்லது அதீத காமம், நம்பிக்கையானவரை விட்டு வேறு ஒருவருடன் தொடர்பு, இவற்றை இந்த சித்தச்சீட்டு சுட்டி காட்டுகிறது. ஒப்பந்த விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இந்த சித்தர்சீட்டு வந்தால் அது பெரும் ஆபத்து வர இருப்பதை குறிக்கிறது. மது, புகை ஆகிய வேண்டாத பழக்க வழக்கங்களை விட்டுவிடுதல் நலம். ஆன்மீகம், தியானம் ஆகியவற்றை கைக்கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த சித்தச்சீட்டுக்குரிய குறிப்பு சொற்கள் பலிகடா ஆக்கப்படுதல், போதை, பாலியல் வன்முறை, பொருள் சேர்க்கையில் ஆர்வம், எதிர்மறை ஆற்றல், சுயநலம். ஸோ இன்னைக்கு இப்போ நாம் அந்த 15வது டெவில் சாத்தான்கிற சித்தச்சூழலுடைய முழு விளக்கத்தை பார்த்தோம். நாளைக்கு இந்த டவருங்கிற இடிந்த கோபுரம் அப்படிங்கிற சித்தச்சீட்டை பற்றி பார்ப்போம். ஸோ நான் போடுற வீடியோஸ் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும்னா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தவறாமல் கிளிக் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றிகள்.